Hi guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 346வது வீடியோ. இன்னைக்கு வீடியோலையும் எப்பவும் மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துடலாம். அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான லைக் டார்கெட் பார்த்துடலாம். நேத்து 950 லைக் தான் வந்திருந்தது. ஸோ அதனால இன்னைக்கு லைக்கை ஒரு 1000 அப்படின்னு செட் பண்ணிப்போம். நேத்து வந்ததுலேருந்து ஒரு 50 லைக் மட்டும் கூட்டி செட் பண்ணிப்போம். நீங்க லைக் பண்றது இந்த வீடியோவை பாக்குறீங்க, பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நல்ல ரீச் கிடைக்கும். சோ அதனால தான் லைக் பண்ண சொல்றது. முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படினா லைக் பண்ணுங்க. லைக் டார்கெட் 1000. சரி, இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் எம்ஐயோட அப்டேட்ஸ் தான். டெய்லி எம்ஐயோட அப்டேட்ஸ் ஏதாவது வந்துருது. இப்போ எம்ஐல இருந்து Mi 10 5G, அது போக Redmi K40, Redmi K40 Pro இந்த மாதிரி ஒரு 3 மொபைல்ஸ் வரப்போகுது. K40 சீரிஸ்ல மட்டுமே 3 மொபைல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல K40, K40 Pro இந்த ரெண்டு மொபைல்ல மட்டும் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அதிகபட்சமா இந்த மொபைல் போகோ F2 இந்தியால ரீபிராண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை போகோ F2 இல்லனாலுமே ஒரு போகோ மொபைலா தான் ரீபிராண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மொபைல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்றத 3C சர்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்தல, இருந்தாலுமே ஒரு நல்ல மொபைலா நல்ல பிரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி Redmi K40 பத்தி இப்ப Redmi K40 பத்தி Xiaomi இருந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் வேர்ல்டு வைடா இதுவரைக்கும் லான்ச் ஆன மொபைல்லையே ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் நாச்சோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இந்த பஞ்ச் ஹோல் நாச்சை அப்படி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி சின்னதாக்க போறாங்க, இங்க கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய கேள்விகள் வருது. இருந்தாலுமே இதுவரைக்கும் லான்ச் ஆன மொபைல்லே ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல் கேமராவோட வரப்போற மொபைல் இதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எம்ஐ தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமா இந்த மொபைலோட லான்ச் இருக்கும். லான்ச் ஆன உடனே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மில இருந்து சத்தமே இல்லாம ரியல்மியோட ஒரு மொபைலை சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலை பத்தி பேசுறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா ரியல்மி இந்தியால ஃபர்ஸ்ட் மாதிரி நல்ல மொபைல்ஸை கொண்டு வரது இல்லை. ஏதாவது மொக்க மொபைல்ஸ் தான் கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் நல்ல பிரைஸ்க்கு கொண்டு வரது இல்லை. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ரியல்மியோட ரியல்மி V11 5G அப்படின்ற நேம்ல இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 5G மொபைலா வருது. மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசரோட இதை கொண்டு வராங்க. இதுல 6.52 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 13 MP டுவல் கேமரா செட்டப், மீடியாடெக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசரோட வருது. 4GB 64GB வேரியன்ட். இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஒரு 13000 பிரைஸ் பக்கத்துல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து ரியல்மில இருந்து கம்மி பிரைஸ் 5G மொபைல்ஸ் தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட் Xiaomi இருந்து. இப்ப Xiaomi இருந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த 200 வாட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மொபைலை 10 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை இப்போதைக்கு வரப்போற மொபைல்ஸ்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எம்ஐயோட அடுத்த பிளாக்ஷிப் அதாவது Mi 11க்கு அடுத்து வர போற Mi 12 இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதுக்கு இடையில ஏதாவது அல்ட்ரா வெர்ஷன் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. 10 நிமிஷத்துல மொபைலை சார்ஜ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. விட்டா இனி சார்ஜே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க போல. கொண்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை, எந்த அளவு சேஃபா இருக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சோ இந்த அளவு வேகமா சார்ஜ் ஆகும்போது பேட்டரி வெடிச்சுனாலும் இந்த அளவு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்த அப்டேட் எம்ஐல இருந்து தான். எம்ஐயோட Mi 11 இன்னைக்கு நிறைய எம்ஐ அப்டேட்ஸ் தான் சுத்துதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வேற நியூஸ் இருக்கு. எம்ஐயோட Mi 11 இப்ப குளோபல் வெர்ஷனுக்கான பிரைஸ் லீக்ஸ் வந்திருக்கு. சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த பிரைஸ் லீக்ஸ் அதிகபட்சம் உண்மையா இருக்கு. எம்ஐல இருந்து வர மொபைல்ஸ்ல இந்த மொபைல் குளோபலா லான்ச் ஆகும்போது 70000 அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் ஆகுமாம். எனக்கு தெரிஞ்சு சைனால 50000 55,000 பிரைஸ்க்குள்ள தான் லான்ச் பண்ணாங்க. சோ இந்த மொபைலை 20,000 பிரைஸ் அதிகம் கொண்டு போய் குளோபலா குறிப்பா இந்தியால லான்ச் ஆகும் போதும் இந்த பிரைஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. 70,000 அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது லீக் தான், கன்ஃபார்மான டீடைல் கிடைக்கல. கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னா அப்டேட் பண்றேன். இங்க எம்ஐயோட Mi 11 ரொம்பவே நல்ல மொபைல். சோ இதை 70,000 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்குது. ஏன்னா பிளாக்ஷிப் மொபைல்ஸ்க்குனே பெஸ்டா இருக்கிற ஒரு சில மொபைல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாம்சங்கோட மொபைல்ஸ் இருக்கு, ஐபோன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி எம்ஐயோட இந்த மொபைல்லாம் வாங்குவாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருந்த சாம்சங்கோட சாம்சங் M12 இந்த மொபைலை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. இதனோட பிரைஸை மட்டும் தவிர இதனோட பிரைஸோட சேர்த்து இந்த மொபைலை கூடிய சீக்கிரமா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பிப்ரவரியில் இதனோட லான்ச் இருக்கும். இப்போ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே, எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 850 அப்படின்ற
ப்ராசஸர், 48 எம்பிக்கான குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 8 எம்பி கேமரா, 6000 mAh பேட்டரி, 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 12 இருந்து 13,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள சாம்சங் தரப்புல இருந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 48 எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது சாம்சங்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பெஸ்டான டீலா இருக்கும். அடுத்த அப்டேட், கூகுள் அவங்களோட ஆண்ட்ராய்டோட நெக்ஸ்ட் அப்டேட்ல ஆன்டி ட்ராக்கிங் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போறாங்களாம். இது ஆப்பிள்ல ஏற்கனவே இருக்கு, அந்த ஃபீச்சரை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஃபீச்சரை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு தெரியாமையே ஏதாவது பெர்மிஷன் கொடுக்கறது மூலமா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி ட்ராக்கிங் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்றது மூலமா எந்தெந்த அப்ளிகேஷன் நம்ம டேட்டாவை கொடுக்கணும், எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம டேட்டா கொடுக்க வேண்டாம், எந்தெந்த அப்ளிகேஷனால நம்மளோட டேட்டாவை பார்க்க முடியும் முடியாது அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க நம்மளோட டேட்டாவை பார்த்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு வித்தியாசமான ஃபீச்சரை கொண்டு வர போறாங்களாம். ஸோ இதை எனேபிள் பண்றது மூலமா டேட்டா பெர்மிஷன் இருந்தா தான் யூஸ் ஆவேன் அப்படின்னு சொல்ற அப்ளிகேஷன்ஸையும் பெர்மிஷன் இல்லாம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் ரொம்பவே வித்தியாசமான, அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்ல அப்டேட். சீக்கிரமா ஆண்ட்ராய்டு அப்டேட் மூலமா இதை கொண்டு வருவாங்க. அதிகபட்சமா ஆண்ட்ராய்டு 12 இந்த அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், Xiaomi இருந்து இன்னைக்கு ஒரு போனை கான்செப்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. இதனோட டீசரை கொடுத்திருக்காங்க. இந்த டீசர்ல இந்த போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பக்கமும் ஃபுல்லா கர்வா இருக்கிற வாட்டர் ஃபால் டிஸ்ப்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த மொபைல் 2 பக்கம் இல்லாம 4 பக்கமுமே கர்வா இருக்கு. இங்க எட்ஜஸ் மட்டும்தான் லைட்டா ஒரு சின் கொடுத்திருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலா தான் இருக்குது. இங்க ஃபுல்லா மொபைல் இருக்கிறதுனால இங்க போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது, கேமரா ஹோல் கிடையாது, அதே மாதிரி சிம் போட முடியாது. இதுல eSIM தான் யூஸ் பண்ணுவான். கேமரா அண்டர் டிஸ்ப்ளே கேமரா கொடுத்திருக்காங்களாம். சோ முழுக்க முழுக்க ஹோலே இல்லாத ஒரு மொபைலா இந்த மொபைல் கான்செப்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. இதை வாங்க முடியாது. கண்டிப்பா இந்த மாதிரி டிஸ்பிளேஸோடையும் இனி அடுத்தடுத்த ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் Xiaomi தரப்புல இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த அப்டேட், மோட்டோல இருந்து ஒரு மொபைல் Ibiza அப்படின்ற கோட் நேம்ல லிஸ்ட் ஆயிட்டு இருந்தது. இப்ப இந்த மொபைல் என்ன ப்ராசஸரோட வரும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆமா, இதனோட Geekbench ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இதன் மூலமா இது Snapdragonோட 480 அப்படின்ற ப்ராசஸரோட வரப்போகுது. Android 11 பேஸ் பண்ணி 6GB ரேமோட இந்த மொபைலை கொண்டு வரலாம். இதுல Snapdragon 480 ப்ராசஸர் கொடுத்திருக்கிறதுனால இது ஒரு 5G ப்ராசஸரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு கம்மி பிரைஸ்ல வரப்போற ஒரு 5G மொபைலாவும் இருக்கும். அதிகபட்சமா ஒரு 10,000 ரூபாய், மோட்டோ எப்பவுமே லான்ச் பண்ண பிரைஸ் வச்சு பார்த்தாலுமே ஒரு 10,000 ரூபாய் அல்லது 11,000 ரூபாய் பிரைஸ்ல இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ரியல்மி இருந்து இப்ப ரியல்மியோட 8 சீரிஸ் ஒரு மொபைல் BA சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. இப்பதான் அவங்களோட X சீரிஸை இந்தியால லான்ச் பண்ணி முடிச்சாங்க. சோ கண்டிப்பா அடுத்து வரப்போறது அவங்களோட 8 சீரிஸ் அல்லது நாசோவோட 30 சீரிஸா தான் இருக்கும். அதனால இப்ப அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களோட மொபைல் இந்தியால BA சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. இது ரியல்மி 8 சீரிஸ்ல வரப்போற ஒரு மொபைலா இருக்கலாம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரியல்மியோட 8 சீரிஸ் ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆகும். அடுத்த அப்டேட், போகோல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. போகோல இருந்து ஒரு 2-3 வாரத்துல ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்றதையும், இது குவால்காமோட ப்ராசஸரோட வரப்போற மொபைலா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால போகோல இருந்து அடுத்து வரப்போற மொபைல் குவால்காம் ப்ராசஸரோட வரப்போற மொபைல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போகோ F2 அல்லது போகோல இருந்து வரப்போற ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலா இருக்கும். இதுதான் போகோ F1ஓட ரியல் சக்சஸரா இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 870 அல்லது ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரோட வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. சோ கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கண்டிப்பா போகோல இந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன, ஏன், எதுக்கு எல்லாமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் டார்கெட்டையும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.